தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குணாஜியின் புரட்சிகர வணக்கங்கள். இது ஒரு பெரிய அநீதிங்க. இது சட்டத்தையே கொலை பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நீதி அரசர்களும் ஒரு சில வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும். அவர் எவ்வளவு போராடி ஒரு இன மக்களுக்காக அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அல்லது ஹரிஜன மக்களுக்காக இந்த சட்டத்தை மாமேதை புரட்சியாளர் ஐயா அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கல. ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது விளிம்புநிலை மக்கள் எங்கெல்லாம் உரிமைகள் எவருக்கெல்லாம் மறுக்கப்படுதோ, சாதி மத மொழி இனம் கடந்து அப்பேற்பட்ட மக்களுக்காக ஒரு ஆகச்சிறந்த ஒரு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த ஐயா அம்பேத்கர் அவர்களை மறுபடியும் கொலை செய்து கொண்டிருக்கிறது இது போன்ற தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது நான் அப்படித்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை, ரொம்ப கோபம் இந்த சமூகத்தின் மேல. ஒரு 6 வயசு பாப்பா ஒரு சார் எப்படி சார் எனக்கு ஒரு கேள்வி சார், சரியான சாட்சிகள் இல்லைன்னா ஒரு ரேப் பண்ணவன் அவன் தான் நான் பண்ணினேன்னு வாயாலே ஒத்துக்கிட்டான், அவனை எப்படி சார் இப்படி விடுதலை பண்ண முடியும்? அதுதாங்க இப்ப சம்பவம் நடந்தது 2017 வருஷம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆட்சியால். ஓபிஎஸ் இல்லை, 2017 வருடம் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த சம்பவம். நீங்கள் சொன்ன மாதிரி அவன் பக்கத்து வீட்டில் ஒரு சிறுமி காணாமல் போயிடுறாங்க, தேடுறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த தஸ்வந்த்ன்ற அயோக்கிய பைய பரதேசிய பண்ணாட வாயில் வர்றது எனக்கு. அவன் வீட்டுக்குள்ளே தான் கிடந்திருக்காங்க. அந்த குழந்தையினுடைய பாவம் பச்சை மண், பிஞ்சு உடலுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே கிடந்திருக்கு. விஷயம் தெரிஞ்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பாப்பாவை கொலை பண்ணிவிட்டு யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அனகாபுத்தூர் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போய் எரிச்சிட்டான். அது உண்மைன்னு சொல்லியாச்சு. அவனுக்கு காவல்துறை கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு முடித்த பிறகு அவனுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்து அவன் உள்ளே போய் 6 மாதமாக இருக்கிறான். அதுக்கடுத்து 100 நாட்களில் அவனுக்கு மறுபடியும் அவன் முன்ஜாமீன் கேட்டு வெளியில் வர்றான். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய பெற்ற தாயை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில கழுத்தறுத்து கொண்டு எந்த தாயினாலும் கேட்கல. எந்த தாயினே அப்ப அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பைத்தியக்கார, ஒரு மென்டல், ஒரு மனித மிருகம் மாதிரி பெத்த தாயை கொலை பண்ணதோடு இல்லாம அவங்கள்ட்ட இருந்து 25 நகையை எடுத்துட்டு மும்பை போயிடுறான். அப்புறம் தமிழக இந்த ஸ்காட்லாந்துக்கு நிகராக இருக்க சொன்னாங்க காவல்துறை. வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு இந்த ஆட்சியில. ஒரு காவல்துறையை அல்லது சட்டத்தை தனது கையிலே வைத்திருக்கக்கூடிய ஐயா மாண்புமிகு முதல்வர் அவர்களை நானும் பொதுவான மக்களும் அவரை வெகுவாக நம்புகிறோம். அவரை நம்ப போய் தான் மறுபடியும் இந்த 2026 அவர் தான் சிஎம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். காரணம் ஒன்று தாங்க. இங்கு மதவாத பாசிச சன் பரிவார் கும்பல் பிஜேபி இந்த மண்ணிலே நிலவி விடக்கூடாது, தமிழகத்திலே அவர்கள் ஆட்சி அமைத்து விடக்கூடாது, அல்லது அவர்களுடைய அதிக